सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आचार्य पादैः कृत सर्व वेदांत सिद्धांत सार संग्रहः கூடிய கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 410 வரைக்கும் நாம பார்த்தாச்சு. 410 வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 411 இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றது ஒரு பிரீஃபிங் சொன்னோம். இந்த உலகமானது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா இது பாருங்க, இந்த இதுல காமிக்கிறாங்க. முதல்ல இருக்கிற படம் பாருங்க, 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. இது பாருங்க, ஆகாசம், வாயு, அக்னி, ஆபஹா, பிருத்திவி அப்படின்னு இருந்தது. ஸ்பேஸ், விண்ட், ஃபயர், வாட்டர், எர்த். இது எப்படி இருந்தது அப்படின்னா தன்மாத்திரைகளாக இருந்தது. இது அப்படியே மொத்தையா இருந்தது. ஆகாசமாகவும் வாயுவாகவும் அக்னியாகவும் ஆபஹா பிருத்திவி அப்படின்னு இருந்தது. இது சிருஷ்டி உண்டாகும் பொழுது இப்படிதான் இருந்தது. இதற்கு பிறகு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. நினைத்த போது என்ன ஆச்சு, இந்த ஆகாசம் தன்னுடைய பாதியை தான் வச்சுட்டு, வாயு தன்னுடைய பாதியை தான் வச்சுட்டு, அக்னி தன்னுடைய பாதியை தானே வச்சுட்டு, தண்ணி தன்னுடைய பாதியை வச்சுட்டு, பிருத்திவி தன்னுடைய பாதியை அப்படியே வச்சுட்டு வச்சுட்டதோட இல்லாம இதுக்கு பாக்கி இருக்கிற இந்த 4 இருக்கு. ஆகாசத்து தன்னுடைய பாதியை வச்சுட்டு பாக்கிய வாயுக்கும் அக்னிக்கும் ஜலத்துக்கும் பூமிக்கும் கொடுத்துருது. அது எல்லாம் இந்த மாதிரி 12.5% 12.5% 12.5% வந்துடுது. அதாவது 1/8 1/8 1/8 வந்தது. ஹாஃப் அது தான் ரீடைன் பண்ணிடுது. 1/8 1/8 1/8 வந்தது. அதே மாதிரி வாயு என்ன பண்ணி தன்னுடைய 50% ரீடைன் பண்ணிட்டு, அப்புறம் இந்த அக்னி ஆபஹா பிருத்திவி ஆகாசத்துக்கும் கொடுத்தது, இடம் கொடுத்தது. இப்படி அந்த செகண்ட்ல எல்லாம் 12.5% 12.5% 1/8 1/8 வந்தது. அக்னியானது தன்னுடைய பாதியை வச்சிருந்தது, ஆகாசத்துக்கும் வாயுக்கும் இடம் கொடுத்தது, தண்ணிக்கும் பிருத்திவிக்கும் இடம் கொடுத்தது. இதே மாதிரி தண்ணியானது முதல் 3க்கும் பின்னாடி வரக்கூடிய பிருத்திவிக்கு இடம் கொடுத்தது. பிருத்திவியானது தன்னுடைய ஆப்பை வச்சுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய 4த்துக்கும் இது இடம் கொடுத்தது. இப்ப அடுத்தது காணிங்க. இப்ப பாருங்க, இப்படி ஆயிடுத்து. ஆகாசமானது இப்படி ஆயிடுத்து, வாயுவானது இப்படி ஆயிடுத்து, அக்னியானது இப்படி ஆயிடுத்து, ஆபஹா இப்படி ஆயிடுத்து, பிருத்திவி இப்படி ஆயிடுத்து. இதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம் அப்படின்னு பேரு. போதும் சார், பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி நீங்க புரிந்து கொள்றது, இப்படி எல்லாம் ஆறுதுன்றது எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு தடவை காமிங்க. பஞ்சீகரணம் எப்படி ஆச்சு சார் இது அப்படின்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியாது. இந்த பஞ்சீகரணம் எப்படி ஆச்சுன்றது வேதம் நமக்கு சொன்னால் மட்டுமே தான் புரியும் இல்லையா? யாரு போய் இதை எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? இப்படி எல்லாம் இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியது. எப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது, மகாயுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, கல்பங்கள் ஆரம்பிக்கும் பொழுதோ அப்படி இந்த பஞ்சீகரணத்தினாலதான் இந்த உலகமானது உண்டாச்சு அப்படின்னு ஸ்ருதிதான் நமக்கு பிரமாணம். இது நம்ம இண்டிவிஜுவலாக இதை புரிந்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஸ்ருதி என்ன சொல்றது, அப்பா இப்படிதான் அண்டம் இருக்கு, இந்த அண்டத்தினுடைய சேர்க்கையில இருந்துதான் எல்லா பொருளும் உண்டாச்சு, நம்ம இந்த பிண்டமும் அதுல இருந்தா உண்டாச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய உடம்புல ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, வன்னி இருக்கு, ஆபஹா இருக்கு, பிருத்திவி இருக்கு, இந்த உலகத்திலயும் இருக்கு அப்படின்னு சொன்னார்.
இந்த பஞ்சீகரணத்துக்கு ஒரு கிரந்தம் எழுதினார் ஆச்சாரியார். அதுக்கு சுரேஸ்வராச்சாரியார் பெரிய பாஷ்யமும் பண்ணார். ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்கார், இந்த ஸ்ருதி சொன்னா மட்டும்தான் இது தெரியும், ஸ்ருதியில இருக்கக்கூடியதை சொல்றதுதான் இந்த பஞ்சீகரணத்தை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பஞ்சீகரணமானது உலகத்துல எல்லா பொருளும் மாயினால உண்டாச்சு அப்படின்றத பார்த்தோம். மாயாசிரயா இல்லையா, இந்த உலகமானது மாயினால உண்டாச்சு. அந்த மாயை பிரம்மத்தை ஆசிரியிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த மாயிக்கமாக தோன்றினதான இந்த உலகமானது மாயா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா. இந்த பொருள்கள் எல்லாம், இந்த பூதங்கள்ல இருக்கக்கூடிய பொருள்கள், உண்டான பொருள்கள், நான் உட்பட இல்லையா, ஜீவன் உள்பட எல்லாருமே என்ன ஆச்சு, இப்போ 3 குணத்தோட படைக்கப்பட்டு விட்டோம். எல்லாருக்கும் சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த தன்மாத்திரைகள்லாம் பஞ்சீகரணமாச்சு இல்லையா? இந்த பஞ்சீகரணம் ஆரம்பம் பொழுது எதனால பஞ்சீகரணம் ஆச்சோ, அப்போ 3 குணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துருது. அதுல இந்த ராஜச குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது இல்லையா, அப்புறம் சத்துவ குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது, இப்படி தமோ குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது. இதுல சத்துவ குணங்கள் ஒன்னா சேரும் பொழுது என்ன ஆச்சு, இந்த 50%, 12.5%, 12.5%, 12.5%, 12.5% இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இதனுடைய சத்துவ குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆச்சு, ஆகாசம் உண்டாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வாயு உண்டாச்சு, அதுக்கப்புறம் ஜலம் அக்னி உண்டாச்சு, அதுக்கப்புறம் ஜலம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் பிருத்திவி உண்டாச்சு. இந்த ஆகாசத்தோட சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு சில இந்திரியங்கள்லாம் உண்டாச்சு இல்லையா, ஸ்ரோத்திரம் உண்டாச்சு, வாயுனால நமக்கு தொகிந்திரியம் உண்டாச்சு, அப்புறம் ஜலத்தினால நமக்கு ரசனாயிந்திரியம் உண்டாச்சு, அக்னியினால சக்ஷுரிந்திரியம் உண்டாச்சு, பிருத்திவினால மூக்கு உண்டாச்சு இல்லையா. சரி, இதெல்லாம் இண்டிவிஜுவலா இதெல்லாம் உண்டாச்சு சார். பட் இது எல்லாம் டிபெண்ட் ஆன் மை மைண்ட் இல்லையா. என்னுடைய மைண்ட் இல்லை என்றால் என்னுடைய கண்ணு பார்க்காது, என்னுடைய தொக்கு உணராது, கண்ணு பார்க்காது இல்லையா. நான் இருக்கணும் கூட, அந்த மைண்ட் இருக்கணும். அந்த மைண்ட்ன்றது அந்த கரணம். அது என்ன, சமஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சீகரணத்துல இருக்கக்கூடிய சமஷ்டி சாத்விகத்திலிருந்து வந்தது அந்த கரணம் அப்படின்றது. வெஷ்டியாக வந்தது இந்த ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, பிருத்திவி. பிண்ட மகா பிரம்மாண்டத்துல பார்த்தா, பிண்டாண்டத்துல பார்த்தான்னாக்க என்னாச்சு, ஸ்ரோத்ரம், தொக்கு, ரசனா, சக்ஷுஸ், கிரானேந்திரியம் இப்படி உண்டாச்சு. அந்த கரணம் சமஷ்டியா உண்டாச்சு. அங்க ஹிரண்ய கர்ப்பர் டோட்டலா உண்டானா இல்லையா. நம்ம முதல்லயே இப்படிதான் ஆரம்பிச்சோம். விஸ்வன் இல்லையா, விராட்டு, தைஜசன், ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் பிராக்யன், அங்க ஈஸ்வரன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுல இந்த சாத்விக அம்சத்தினுடையதுனாலதான் நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு அறிவை கொடுக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் உண்டாச்சு. ஏன்னா சாத்விகம் அப்படின்னால அறிவு, சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், தத்துவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஞானம் வரும், அதுதான் காரணம். சரி, அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ரஜோ அம்சங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது. இந்த ரஜோ அம்சங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆச்சு, ஆகாசம், வாயு இல்லையா, ஜலம், அக்னி இதெல்லாம் ஒன்னா சேரும் பொழுது வாக்காகவும் இல்லையா, கையாகவும், காலாகவும், உபஸ்தமாகவும், பாயுவாகவும், புதமாகவும் ஆகிவிட்டது இண்டிவிஜுவலா. சமஷ்டியா பார்க்கும்பொழுது இண்டிவிஜுவலா என்னாச்சு, பிராணங்கள் உண்டாச்சு. இதே நீங்க உலகமா பார்க்கும்போது ஆகாசம் தன்னுடைய ரஜாம்சமாக இருக்கக்கூடிய ஆகாசம், ரஜோம்சமாக இருக்கக்கூடிய வாயு, வன்னி, ரஜோம்சமாக இருக்கக்கூடிய ஜலம், ரஜோம்சமாக இருக்கக்கூடிய பிருத்திவி, சமஷ்டியாக இருக்கக்கூடியது ராஜசாம்சத்துல வந்தது என்ன, ராஜசாம்சத்துல ஹிரண்ய கர்ப்பராக வந்தது இல்லையா. ஈஸ்வரன் சொல்றோம், இங்க ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்றோம் சூக்ஷ்மமாக இருக்கும் பொழுது. பிறகு இல்லையா, அதுவே ஸ்தூலமாக இருக்கும் பொழுது ஒன்னா சேர்ந்தது. ஸ்தூலமாக இருக்கும் பொழுது என்ன ஆச்சோ, தன்னுடைய தாமச அம்சத்தினால அது ஸ்தூலமா போச்சு.
ஸ்தூலமா போச்சுன்னா தாமசம்னா ஜடம் இல்லையா? அந்த ஜடத்துக்கு இந்த மாதிரி கண்ணு காது மூக்கு மாதிரி ஞானத்தை எரியக்கூடிய திறமை கிடையாது இல்லையா? வாக்கு பாணி பாயம் இத மாதிரியான செயல் பண்ணக்கூடிய திறமை இல்ல. இதெல்லாம் ஜடமான உலகமாக அமைஞ்சு போச்சு. இப்படி உலகத்துல ஜடாம்சம் இருக்கு இல்லையா? தாமசமான அம்சங்கள் இருக்கு, ராஜசமான அம்சங்கள் இருக்கு, சாத்விகமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் போன தடவை நமக்கு பஞ்சீகரணம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி 410வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்தோம். அங்க என்ன பண்ணா, தேஜஹா ஸ்பரிஷா சப்தஹா ஸ்பரிஷா ரூபைஹி குணவத் காரண கிரமாத் ஆபஹா சதுர்குண சப்த ஸ்பரிஷ ரூபரசை கிரமாத் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஏதை சதுர்பிஹி கந்தேன சக பஞ்சகுணாமஹி அப்படின்னார். ஆகாசத்திலிருந்து வாயு ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி. ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணமான சப்தமானது இருக்கு. அந்த சப்த குணமாக இருக்கக்கூடிய ஆகாசமானது வாயுவோட சேர்ந்ததுனால ஸ்பரிஷ குணத்தோட சேர்ந்ததா ஆயிடுது. அந்த ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது. அந்த அக்னிக்கு ஆகாசத்திலிருந்து வந்த சப்த குணமும் வந்தது, ஸ்பரிஷ குணமும் வந்தது. அது கூட ஒரு குணம் வந்தது, என்னன்னாக்கா ஒளி அப்படின்னு கூடிய ஒரு குணமும் அதுக்கு வந்துடுது. சப்த ஸ்பரிஷ ரூபம் அப்படின்ற ரூபை ஃபார்ம் அண்ட் கலரை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மையும் வந்தது. அதற்கு பிறகு இந்த 3க்கு அப்புறம் தேஜஸ்ல இருந்து தண்ணி வந்தது. தண்ணி வந்ததுனால முன்னாடி இருக்கக்கூடிய 3 சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் 3 வந்தது. இது கூட டேஸ்டும் ஒட்டின்றது. பிருத்திவியில என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 4 குணம், ஆகாசத்தினுடைய சப்த குணம், ஸ்பரிஷ குணம், ரூபகுணம், அதுக்கப்புறம் ஆபகத்துல இருக்கக்கூடிய ரசகுணம், இதெல்லாம் சேர்ந்ததோட கந்தம் எனக்கூடிய ஒரு குணமும் வந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத ரொம்ப அழகாக புரிய வைத்தவர் தார்க்கிகர்கள் நமக்கு புரிய வச்சாங்க. அவங்க எப்படி புரிய வச்சாங்கன்னா, இத மறக்கவே மறக்காதீங்க. சப்த குணகம் ஆகாசம். ஆகாசம் என்றாலே அது சப்த குணத்துடன் கூடினதுதான் ஆகாசம் அப்படின்னு. ஆகாசம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிஃபைன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இடைவெளினா என்ன அப்படின்னாக்கா, இடைவெளினா சப்த குணக்கம் ஆகாசம். சப்தத்தை குணமாக உடையது எதுவோ அதுக்கு பேர் தான் ஆகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ரூப ரஹித ஸ்பரிஷவான் வாயு அப்படின்னா, வாயுன்னா என்ன, அதுக்கு டெபினிஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா அவன் அழகா சொன்னான். ரூபம் கிடையாது, வெறும் ஸ்பரிஷம் மாத்திரம்தான் இருக்கும், அதுதான் வாயு அப்படின்னா. கரெக்டா? ரூபம் தெரியாது, காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனா காற்று இருக்குன்றது நமக்கு உணர்வின் பூர்வமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தான் வாயு அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேஜஸ் அப்படின்னா என்ன, அக்னினா என்னன்னா, சார் உஷ்ணத்துடன் கூடின ஸ்பரிஷத்தோட, உஷ்ணஸ்பரிஷத்தோட கூடினது எதுவோ அதுதான் ஃபயர் அப்படின்னு ஒரு டெசிஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் உஷ்ணம் இல்லாத சீத ஸ்பரிஷமாக இருக்கக்கூடியது வாட்டர் அப்படின்னு சொன்னான். சீத ஸ்பரிஷம் தான் அதனுடைய ஒரிஜினல் நேச்சர். வெந்நீர் இருக்க சார்னு கேட்க கூடாது, அது அக்னியினுடைய சம்பந்தத்தினால வந்தது. அதுக்கப்புறம் அந்த சம்பந்தம் போனோடனே 3 நாள் பொறுத்து திருப்பி அந்த தண்ணி பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும், சொரூபத்துக்கு வந்துடும் இல்லையா? அதனால சீத ஸ்பரிஷம் தான் தண்ணி. அதுக்கப்புறம் பிருத்திவிக்கு என்ன குணம் அப்படின்னா, வாசனை தான் பிருத்திவியினுடைய குணம் அப்படின்னா. கந்தவதி பிருத்திவி, கந்த குணத்தை உடையதாக, கந்தம் எனக்கூடிய ப்ராப்பர்ட்டியை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு பேர் பூமின்னு பேரு அப்படின்னு அவன் அந்த பூமிக்கு டெபினிஷன் கொடுத்தான். இப்ப என்னாச்சு, இதெல்லாம் நம்ம வேதாந்தம் அர்த்தம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஆச்சாரியார் நமக்கு அழகா ஸ்லோகத்துல புரிய வைக்க போறார். 411வது ஸ்லோகம். ஆகாஷாம்ஷதயா ஸ்ரோத்ரம் சப்தம் கிருண்ணாதி தத்குணம் த்வக் மாருதாம்ஷகதயா ஸ்பரிஷம் கிருண்ணாதி தத்குணம் தேஜோம்ஷகதயா சக்ஷுः ரூபம் கிருண்ணாதி தத்குணம் அம்பம்ஷகதயா ஜிஹ்வா
ரசம் கிருண்ணாதி தத்குணம் பூமியம்சகதயா கிராணம் கந்தம் கிருண்ணாதி தத்குணம். அழகா அஞ்சுத்துக்கும் டெபினிஷன் இவர் கொடுக்கிறார் பாருங்க, வேதாந்த பரமா கொடுக்கிறார். ஆகாஷ அம்சதயா, ஆகாசத்தின் அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் இல்லையா, ஸ்ரோத்ரம் தத்குணம் சப்தம் கிருண்ணாதி அப்படின்னாரு. ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால, சப்த குணக்கம் ஆகாசமாக இருக்கிறதுனால அந்த குணத்தை வைத்துக் கொண்டு சோத்ரம் தத்குணம், அந்த ஆகாச குணமாக இருக்கக்கூடியதை சப்தத்தை இந்த காது ஆனது கிருண்ணாதி, இந்த காது ஆகாசத்தினுடைய குணமாக இருக்கக்கூடிய சப்தத்தை கிரகிக்கிறது அப்படின்னு ஒரே ஸ்லோகத்துல கொடுத்தாரு. ஆகாஷாம்சதயா ஸ்ரோத்ரம் தத்குணம் சப்தம் கிருண்ணாதி, ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால இந்த காதானது அந்த ஆகாசத்தினுடைய குணமாக இருக்கக்கூடிய சப்தத்தை உணர்கிறது, கிரகிக்கிறது அப்படின்னார். மாருதாம்சகதையா இல்லையா, மாருதி அப்படின்னாக்க நமக்கு தெரியும் வாயு, வாயுனுடைய அம்சமாக இருக்கிறதுனால துவகிந்திரியமானது மாருதா அம்சத்துக்கு உண்டான தத்குணம் ஸ்பரிஷம் கிருண்ணாதி, அதுக்கு உண்டானதான ஸ்பரிஷம் எனக்கூடிய உணர்வு இல்லையா, உணர்தல் அப்படின்னு ஃபீல் பண்றது அப்படின்ற ஒரு குணத்தை ஃபீல் பண்றதுன்னா மனசனால பண்ற அந்த ஃபீலிங் இல்ல, நமக்கு தொட்டா தெரியறது இல்லையா, என்ன ஒருத்தர் தொடுறா இல்லையா. நான் கடையில போய் வாங்கினேன்னாக்க தொட்டு நார்த்தங்காய் வாங்கணும்னா இருக்கா, தோல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குறேன். மாம்பழத்தை வாங்கணும்னாக்கா அதை பார்த்து தொட்டு பார்த்து அது கனமா இருக்கான்றதை பார்த்து வாங்குறோம். இப்படி எல்லாம் நம்ம எதை வச்சு பாக்குறோம், ஸ்பரிசத்தை வைத்து கொண்டு பண்றோம் இல்லையா. அப்பாடான்னு வீட்டுக்கு வந்தோடனே கரடு முரடா இருக்கக்கூடிய தரையில சரியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி 2-3 வேஷ்டியை போட்டு புடவையை போட்டு அப்படி போட்டு படுத்துக்கிறேன். ஏன், முதுகுக்கு ஸ்பரிசத்துக்கு அப்பதான் நல்லா இருக்கும். இந்த உணர்தல் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பரிச குணம். ஸ்பரிச குணம் இது எப்படி தொகிந்திரிய, என்கிட்ட இருக்கக்கூடிய தொகிந்திரியத்துக்கு இது வந்தது. தொகிந்திரியமானது சாத்விக அம்சத்தினால வந்தது, அதனால இந்த உணர்தல் எனக்கூடியது எனக்கு தெரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. தேஜோம்சகதயா சக்ஷுஹு ரூபம் கிருண்ணாதி தத்குணம், இந்த தேஜஸின் குணமாக இருக்கக்கூடியதுனால இந்த கண்ணானது ரூபத்தை அறிகிறது. தேஜஸினுடைய குணம் என்ன, ஒளித்தல் இல்லையா. இந்த கண்ணானது அந்த ரேஸ் யூவி லென்த் அப்படின்னு என்னென்னமோ நமக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த ஒளியை கிரகிக்கக்கூடிய திறனானது அந்த கண்ணுக்கு வருகிறது இல்லையா. சரி, அதுக்கப்புறம் அப் அம்சகதையா, அப் அப்படின்னா தண்ணி, அப் அம்சகதையா அந்த ஜலத்தினுடைய குணமாக இருக்கக்கூடிய ரசம் கிருண்ணாதி ஜிஹ்வா, அந்த ரசத்தை தத்குணம் ரசம் கிருண்ணாதி, அம்புக்கே உண்டான குணமாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தை இந்த நாக்கானது அது சுவைக்கிறது அப்படின்ற, அதுக்கு உணர்கிறது. பூமியம்சகதையா கிராணம் கந்தம் கிருண்ணாதி தத்குணம், பூமியினுடைய அம்சத்தினால கிராணம் எனக்கூடிய மூக்கு எனக்கூடிய என்னுடைய இந்திரியமானது தத்குணம் அந்த பூமியினுடைய குணமாக இருக்கக்கூடிய கந்தம் கிருண்ணாதி அந்த வாசனையை அது அறிகிறது இல்லையா. ஆகாச பூதத்திலிருந்து காதுன்ற சோத்தேந்திரியம் இல்லையா, ஆகாசத்தின் குணமான சப்தத்தை அறிகிறது. வாயுவிலிருந்து உண்டாயிருக்கிறதுனால தொகேந்திரியம் வாயுவின் குணமான ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறது. தேஜஸிலிருந்து உண்டான கண்ணு தேஜோ ரூபமாக இருக்கக்கூடிய ரூபத்தை உண்டாக்கிறது. ஜலத்திலிருந்து உண்டான இந்த நாக்கு எனக்கூடிய இந்திரியமான ஜலத்தினுடைய குணமாக இருக்கக்கூடிய ரசத்தை உணர்கிறது. பிருத்திவியிலிருந்து உண்டான அந்த மூக்கு எனக்கூடிய இந்திரியமானது பிருத்திவியினுடைய குணமான கந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு தெரியுது. கந்தம் என்பதற்கு வந்ததுக்கு காரணமே என்ன, அந்த பூமாதேவி தான் இல்லையா, பூமி தான். அது நம்ம சினிமாலாம் போவோம், நமக்கு என்ன அம்பாள் தலையில இருக்கிறது இயற்கையிலேயே மனமா செயற்கையிலேயே மனமா அப்படின்ட்டா. இந்த உலகமே வந்தது அம்பாள் கிட்ட இருந்து தான் வந்தது, பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னாச்சுன்னா அவ கையில இருக்கக்கூடிய நேச்சுரலா அன்நேச்சுரலான்ற இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக வந்த கதை அது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கந்தவதி பிருத்வி அப்படின்றது புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ சாத்வீக அம்சமாக சேரும் பொழுது பஞ்சீகரணம் வரும்பொழுது உண்டானதான ஸ்ரோத்திரம், தொக்கு,
சக்ஷுஷு, ஜிஹ்வா, கிராணம் பத்தி பேசினீங்க. சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம் பத்தி பேசிட்டோம். இது கரெக்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்க, அது சொன்ன. இப்போ சாத்விக அம்சம் ஆச்சு, ராஜச அம்சங்கள் சேர்ந்ததுனால வந்தது கர்மேந்திரியங்கள்னு சொன்னோம் இல்லையா? ஞானேந்திரியங்களை பார்த்தோம். இப்ப கர்மேந்திரியங்களை பார்ப்போம். கரோதி காம்சகதயா வாக்ஷப்தோச்சாரண கிரியாம் வாயும்சகதயா பாதௌ கமனாதி கிரியா பரௌ தேஜோம்சகதயா பாணி வந்தியாத்யர்ச்சன தத்பரௌ ஜலாம்சகதயா உபஸ்தௌ ரேதோ மூத்திர விசர்ககிருத் பூமியம்சகதயா வாயு கடினம் மலம் உத்ஸ்ருஜேத் அப்படின்னு சொன்னார். இந்த கர்மேந்திரியங்கள்லாம் என்ன பண்ற? கர்மேந்திரியங்கள் முதல்ல அது ஞாபகம் வச்சுக்கணும். வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆகாசத்தினுடைய அம்சத்தினால, இதுல இருக்கக்கூடிய ராஜச அம்சத்தினால இந்த வாக் அப்படின்ற ஒரு புலனானது நமக்கு உண்டாச்சு இல்லையா? அந்த வாக்குன்ற புலனுக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் பாருங்க. அந்த சப்தத்தை பேசக்கூடியதான ஒரு எபிலிட்டி நம்மளுடைய வாக்குக்கு இருக்கு. அந்த சப்தத்தை உச்சாரண கிரியை இல்லையா? ஆகாசத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய வாகிந்திரியம் சப்தோச்சாரண கிரியாம், சப்தங்களை உச்சரிக்கும் காரியத்தை கரோதி அப்படின்னார் இல்லையா? அடுத்தது வாயுவம்சகதயா பாதௌ கமனாதி கிரியா பரோஹ, காற்றினுடைய அம்சமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கால்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போறது. காற்று எல்லா இடத்துக்கும் போறது இல்லையா? அங்கேயும் எங்கும் ஓடுறது இல்லையா? அதே மாதிரி நம்ம காலுக்கும் இங்க இருக்கிறதுக்குரிய அங்க போறது இங்க போறது அப்படி. நம்ம கைக்கு இல்ல, கண்ணுக்கு இல்ல, அதெல்லாம் எங்கேயும் போகாது. நீங்க இருக்கிற இடத்துலதான் இருக்கும். கால் மாத்திரம் தான் அங்கேயும் இங்கேயும் போகும். ஏன்னா வாயுடைய அம்சமாக இருக்கிற காரணத்தினால இல்லையா? யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். வாயு அம்ச கதையா பாதோ கமனாதி கிரியா பரோ. சரி, தேஜோம்ச கதையா பாணி வந்திய அர்ச்சன தத்பதோ. இவ பாருங்க, தேஜஸுக்கு மாட்டிக்க போறான்னு நம்ம நினைச்சிருக்கோம். வேதாந்தி எல்லாம் மாட்டிப்பாங்களா? எப்படி சொல்றாங்க பாரு. தேஜஸனுடைய அம்சமாக இருக்கிறதுனாலதான் இந்த கைக்கு இல்லையா என்ன பண்றான்? யாகங்கள் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. யாகங்களை பண்ணக்கூடிய சாமர்த்தியங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த திரவியங்கள்லாம் வச்சுட்டு அக்னி, வாயு, வருணன், அஸ்வினி தேவர்கள், சோமராஜா எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் ரெண்டு கை இருக்கிறவனாலதானே யாகங்கள்லாம் பண்ண முடியும். அத்வரியவானவர் எப்படி போடுவாரு இல்லையா? ஆகையினால இந்த சாமர்த்தியங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? கைக்கு அப்படின்னா தேஜஸின் அம்சமாக இந்த கைகள் இருக்கிறதுனாலதான் இல்ல தத்பரோ, அக்னி முதலியகளை எல்லாம் பூஜி வந்தியவ் அர்ச்சன தத்பரோ, அவளை வந்தியம் பண்றதுக்கும் அர்ச்சனை பண்றதுக்கும் இது சரியாக ஆகிறது அப்படின்னார். ரைட்டா? அக்னியினுடைய அம்சமாக கை இருக்கு. சரி, ஜலத்தினுடைய அம்சமாக உபஸ்தேந்திரியம் இருக்கிறதுனாலதான் இல்லையா குழந்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரேட்டஸ், மூத்திரம் போன்ற இந்த விஷயங்களை எல்லாம், லிக்விட் விஷயங்களை எல்லாம் இந்த காரியத்தை செய்வதற்கான சம்பந்தம் இருக்க. அது எதுனா ஜலத்தினுடைய அம்சமா இருக்க காரணத்தினாலதான். சரி, அதுக்கப்புறம் பூமியினுடைய அம்சம், பூமி அம்ச கதையா பாயு, பூமியினுடைய அம்சமாக இருக்கிறதுனால பாயு என்ற கூடிய இந்திரியமானது இல்லையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப கடினமான பாகங்களா இருக்கக்கூடிய வேஸ்ட், அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில தள்ளுறது உத்ஸ்ருஜேத் அப்படின்றதுனால இப்ப என்ன தெரியுது? பூமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியதுதான் வாயுவனுடைய இந்திரியம் அப்படின்னு. பூமி பொறுக்கும் தன்மை இல்லையா? எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாக்கக்கூடியதா கடினமான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் பூமிக்கு இருக்கிறதுனால அது நம்மளுடைய வாயுக்கும் அந்த சாமர்த்தியமானது இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்படி ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால வாகிந்திரியம் சப்தத்தை உச்சரிக்கிறது. வாயுவனுடைய அம்சமாக இருக்கிறதுனால கால்கள் போவது வருவது போன்ற கிரியைகள் எல்லாம் ஈடுபடுறது. தேஜஸனுடைய அம்சமா இருக்கிறதுனால இந்த கையானது அக்னி வாயு முதலிய தேவதைகளை எல்லாம் நமக்கு சிவன், விஷ்ணு எல்லாரையும் அர்ச்சிப்பதற்கு யூஸ் ஆகிறது. இந்த கையை பூஜைக்காக கொடுத்ததுதான் இந்த கையை.
ஜலத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால உபஸ்தேந்திரிய ரேதஸ் மூத்திரம் இவைகளை எல்லாம் வெளியிடுறது. பிருத்திவினுடைய அம்சமாக இருக்கிறதுனால குதத்திலிருந்து கடினமான மலங்கள் எல்லாம் வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லி கர்மேந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஞானேந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் சொல்லிட்டார். ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இதெல்லாம் இருக்கிறதுனாலயே இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதுதான். இதெல்லாம் நம்ம இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. தேவதா அனுகிரகம்னா எதுவுமே நடக்காது. அதனால நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு உமாச்சி இல்லையா? ஏன்னா எல்லாம் தேவதை. அந்த தேவதையை விட்டுட்டு நீங்க வேதாந்தத்தை புரிஞ்சுட்டீங்க இன்டெலெக்சுவலான போச்சு இல்லையா? உங்களுடைய நாலேஜ் முழுசும் போயிடும். அதனால்தான் ஆச்சாரியால் அசம்பிரதாயவித்து சர்வசாஸ்திர விதகா அப்படி மூர்க்கவத்து உபக்ஷணீயான்னாரு. எவ்வளவு இன்டெலெக்சுவலா ஒருத்தன் பேசினாலும் சரி, அவன் சம்பிரதாயத்துல வரல, ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரலன்னாக்க அவனை யூ ஷுட் ட்ரீட் ஹிம் ஆஸ் அ மூர்கன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்பட்ட ஸ்டேட்மெண்ட் திரும்ப ஆச்சாரியால். மூர்க்கனை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? பக்கத்திலேயே சேர்க்க மாட்டீங்கன்னா அதே மாதிரிதான். எல்லா விஷயம் தெரியும் சார் அவருக்கு அப்படின்னு. ஆனா அவர் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது சார்னா பக்கத்திலேயே சேர்க்காது. இவனை கூட நீங்க சேர்க்கலாம், அவனை பக்கத்துல கூட சேர்க்க கூடாது. அவன் இன்டெலெக்சுவலா உங்களை கரெக்ட் பண்ணிட்டு போயிடும் இல்லையா? இப்ப இருக்கிற யூடியூபுக்கு எல்லாம் சரியான பதில் இதுதான். ஆச்சாரியாளுடைய பதில் இது. சர்வசாஸ்திர வித அசம்பிரதாய விது, சம்பிரதாயத்தின் மூலமாக வராதவர்கள் சர்வசாஸ்திரம், அவன் என்னதான் சயின்ஸ் பேசட்டும், என்னதான் பிலாசபி பேசட்டும், அவனே மூர்க்கவது. மூர்க்கனை எப்படி நீங்க தள்ளுவீங்களோ அத மாதிரி அவனை தள்ளி விட்டுருக்கோம். சரியா? நீங்க முன்னுக்கு வரணும்னாக்க அந்த ட்ரெடிஷனலா வரணும். ட்ரெடிஷனலா வரணும்னா சாமி பூதத்தோடயே வளர்ந்தது இல்லையா? நமக்கெல்லாம் இன்டெலெக்சுவலா வாசல்ல கோலம் போடுறான் மாமி அப்படின்னாக்கா அது அரிசி மாவு, அது பாம்பு எறும்புக்கெல்லாம் சாப்பாடு. அதுவும் இருக்கு, இல்லன்னு சொல்ல. அது ஒரு புண்ணிய செயல். அதுல புண்ணிய பாபம் கலந்துருக்கு. நீங்க காத்தால இருந்து கோலம் பண்ணா உங்க குடும்பம், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாம் பின்னாடி நடக்க நன்னா இருக்க போறதுன்றதுக்காக சொல்லப்பட்ட புண்ணிய கர்மா அது. அத பாப புண்ணிய சம்பந்தத்தோட தேவதா சம்பந்தத்தோட தான் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர வெறும் இன்டெலெக்சுவலா புரிஞ்சுங்க. இப்ப சில பேர் எல்லாம் தப்பா பேசுறாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் சொன்னாதான், எந்த காலத்திலயும் இந்த மாதிரிதான் அசடுகள் இருந்திருக்கும். இவர்களுக்கு இன்டெலெக்சுவலாவும் புரிந்து கொள்ள வேண்டும், பக்தியோடையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்தியும் இன்டெலெக்டும் ஒன்னா சேரலன்னாக்க ஆக எதுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்துருக்குன்னா, உங்களுடைய காது என்ன சப்தத்தை கிரகிக்கிறது கிருநாத்தி வந்துருமா? இந்த இடத்துல ஒரு தேவதையினுடைய அனுகிரகம் காதுக்கு இருந்தாதான் இந்த தேவதா சம்பந்தம்னா ஒரு காரியமும் நடக்காது சார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொக்கேந்திரியமானது செய்யறதுன்னா எப்படி செய்யறது இல்லையா? அதுக்கு உண்டான தேவதைகள் இருக்கணும். அந்த தேவதை இருந்தாதான் அது வேலை செய்யும். கண்ணு வேலை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? சூரிய பகவானுடைய அருள் எனக்கு வேணும்ன்றதெல்லாம் சின்ன வயசுல இருந்து சூரியமாச்சி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது இல்லையா? சந்தியாவந்தனத்துல போய் 7 வயசு பையனை போய் பார்க்க வச்சு அந்த தேவதா சொல்லணும். சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சரசி ஜாசனஹா சன்னிவிஷ்டஹா இல்லையா? அவர் எப்படி இருக்காரு யோசிப்பா. கேயூரவான், கேயூரத்தை போட்டிருக்காரு. மகர குண்டலவானு, கிரீடேவா, இரண்ய ஒப்புகு, ஒலிக்கிறவான ஒரு ஒப்பு காலையில இருக்கு அவருக்கு. சங்கு சக்கர கதாபானு, துவாரகான் லியாச்சிதா, கோவிந்த புண்டரீகாச்ச, லட்சமாம் சரணகதம், ஆகாஷாத் பதிதம் தோயம், எதாகச்சதி சாகரம். இதெல்லாம் எதுக்காக சொல்லி வச்சது? எல்லாத்துக்கும் தேவதா அம்சம் இருக்கு. அந்த தேவதையினுடைய சாட்சாத் சூரிய பகவானுடைய அருள் இல்லாம என்னுடைய கண்ணு பாக்குமா? என்னுடைய கண்ணு இன்னைக்கு பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதா சம்பந்தன. ஏன் பணத்துக்கு கூட தான் கண்ணு இருக்கு, பாக்குறதா அது இல்லையா? ஏன்னா ஆத்ம சம்பந்தம் சார். சர்வாத்ம பாவமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கும் தேவதைகளுக்கும் இருக்க சம்பந்தத்தின் மூலமானதான் என்னுடைய உடம்புல, என்னுடைய கண்ணுல தேவன் இருக்கார், என்னுடைய காதுல தேவன் இருக்கார். இந்த தேவதைகள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? காதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? காது தெரிஞ்சுக்கிறோம், எந்த பூதத்துல இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எந்த தெய்வம்ன்றது தெரிஞ்சுக்கணுமே, அதுதானே முக்கியம். அப்படின்றதுக்காக ஆச்சாரியால் விடுவாரா? ஆச்சாரியால் இப்ப சொல்லி தர, ஸ்ரோத்ரஸ்ய தெய்வம் தெய்வதம் திக்ஷ்யாத்
त्वचो वायुः दृशो रविः जिह्वायां वरुणो देवं प्राणस्यतु अश्विनौ उभौ. ஒரே வார்த்தையில முடிச்சிருக்காரு, ஒரே ஸ்லோகத்துல. ஸ்ரோத்ரத்துக்கு தெய்வத்தம் யாரு? திக் தேவதா. திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்ரிதா. இல்லையா? நீங்க கேட்ட மாதிரி இருக்கா? டெய்லி வார்த்தை நம்ம படிச்சோம் இல்லையா? ருத்ர சொல்லும் பொழுது நம்ம இதுதான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கல, இப்பதான் அது புரியுது இல்ல. திசோ மே ஸ்ரோத்ரே சிதா ஸ்ரோத்ரகும் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. இந்த மகா வாக்கிய உபதேசத்தை பக்தி பூர்வமாக நம்ம ருத்ரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அது நம்ம என்னன்னு கேட்காம சும்மா அப்படி வாங்கி ஏதோ ஒரு அக்ஷரத்தை காதுல போட்டோம்னாக்க என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், என்னடா நம்ம படிக்கிறோமே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது இப்ப யோசிச்சு பார்த்து தெரியறதா. ஸ்ரோத்ரஸ்ய தெய்வத்தம் திக்கு. எப்படி தெரியும்? திசோமே ஸ்ரோத்ரே ஸ்திதாக. நமக்கு எல்லாம் தெரியல, வேத அத்தியனம் பண்ணவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரோத்திரத்துக்கு காரணம் திக்கு தேவதை அப்படின்னு தெரியுது. त्वचो वायुः இல்லையா? இந்த தொக்கிந்திரியம் நமக்கு இருக்குன்னாக்கா நமக்கு லாஜிக்கலாவே தெரியுது இல்லையா? வாயு பகவானுடைய அருள் இல்லையானால் என்னுடைய இந்திரியம் ஒர்க் ஆகுமா? இல்லையா? அதனாலதான் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராம இருக்கணும்னா வாயு பகவானை பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? நல்லா பரமேஸ்வரனை பில்வபத்திரத்துல ஆராதிக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா எங்கேயாவது உட்கார நிழல் வந்தது கிராமாந்தரத்துல போனான்னாக்கா வேப்ப மரத்தை நிழல்லையோ இல்லைன்னா வில்ல மரத்திலயோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போனோம். நீங்க அந்த ஒரு மரத்துக்கு உண்டான அது இது நம்மளுடைய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. துளசி வீட்டுல வைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். அந்த ஆக்சிஜன் ஆனது உள்ளுக்குள்ள அந்த பசங்களுக்கு சின்ன குழந்தைங்க மூக்கல் எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அந்த தொக்கிந்திரியமாக இருக்கக்கூடியது வாயு பகவானுடைய அனுகிரகம் தேவை இல்லையா? திரிஷோ ரவிஹி அப்படின்னா இல்லையா? கண்ணையோ திரிஷோ ரஹிஹி, கண்ணுக்கு சூரியன். சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ரிதா சக்ஷுர் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே சொல்லியிருக்கோங்க. திரிஷஹா ரவிஹி அப்படின்னு இருக்கோம். திரிஷஹான்னாக்க என்ன அர்த்தம்? கண்ணுக்கு. திரிஷஹான்னா கண்ணு. கண்ணுக்கு ரவிஹி. ரவி பகவான் யாரு? சூரியன். மித்திரன். அதுல மித்ராய நமக, ரவிய நமக, சூர்யாய நமக, பானுவே நமக, ககாய நமக, பூஷ்ணே நமக, மரீச்சே நமக, ஆதித்யாய நமக, சவித்ரே நமக, அர்க்காய நமக, பாஸ்கராய நமக. 12 பேரை சொல்லி டெய்லி அவருக்கு நமஸ்காரம் பண்றது எதுக்காக? இந்த கண்ணுக்காக தான் சார். இது நல்லா தெரியணும், ராயுல இருக்கிற வரைக்கும் தெரியணுமே அப்படின்றதுக்காக தான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த சூரிய பூஜையை இல்லையா? பஞ்சாயத்து பூஜையில சூரியனுக்கு ஒரு பிளேஸ் எதுக்காக? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கொடுத்தேன். என்னுடைய கண்ணு நன்னா தெரியும், என் வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு கண் உபாதை வரக்கூடாது, எல்லாம் நன்னா பார்க்கணும்ன்றதுக்காக சூரியனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்ற சீக்கிரட்டை நம்ம வேதத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது இந்த சயின்டிஸ்டுகளுக்கு எல்லாம் புரியுமா? புரியாது இல்லையா? அதனால ரவி திரிஷஹா ரவிஹி. அப்புறம் ஜிஹ்வாயாம் வருணோ தேவம். வருண பகவானுடைய அனுகிரகம் இருந்ததே ஆனால் இல்லையா? ரசனாந்திரியம் நாக்கானது நமக்கு ஆம்ல லவண கட்டு கஷாயம் இப்படி எல்லாம் நமக்கு இருக்கு. மது லவண உப்பு உரப்பு காரம் துவர்ப்பு இல்லையா? எல்லாமே தெரியணுமே நமக்கு. இதெல்லாம் இந்த அறுசுவையும் நமக்கு தெரியணுமே. ஆனால் வருண பகவானுடைய அருள் இருந்தாதான் கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட முடியும் இல்லையா? ஆகையினால அவருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமா இருக்கு நமக்கு. கடைசி வரைக்கும் நம்ம சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கணும். அது வரைக்கும் இருக்கணும்னாக்க வருண பகவானுடைய. அதனாலதான் அப்பப்போ வருணனுக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இமம்மே வருண சுதீகமத்தியாஜமுடையா டெய்லி சந்தியாவந்தன் போது அவரை கவனிச்சிடுறது நம்ம. ஏன் அப்படின்னாக்க அப்பதான் நம்மளுடைய ரசனாந்திரியம் நல்லா சாப்பிட முடியும் சார் நம்ம. அப்புறம் தேவதை. அதுக்கப்புறம் கிராணஸ்யது இல்லையா? அஸ்வினவ் அப்படின்னா கர்ணையோர் அஸ்வினவ் திஷ்டேதாம். டூயல்ல வேற நம்ம சொல்றோம் ருத்ரம் சொல்லும் போது இல்லையா? ஏன் 2 காதுகளுக்கும் அந்த பகவானாக இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் உட்காரட்டும் அப்படின்னு ஒரு தடவை ருத்ரம் சொல்லும் போது கர்ணையோர் அஸ்வினவ் திஷ்டேதாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி
இப்படி லிங்க் பண்ணாதான் அது வேதாந்தத்தோட அது கரெக்டா புரியும். அப்புறம் வாச்சோ அக்னிஹி ஹஸ்தயோர் இந்திரஹா பாதயோஸ்து திரிவிக்ரமஹ வாயோ மிருத்யுஹு உபஸ்தஸ்ய து அதிதெய்வம் பிரஜாபதிஹி அப்படின்னாரு. முதல்ல சத்துவகுணத்துல இருந்து வந்ததான ஞானேந்திரியங்கள், அதுக்கு உண்டான தேவதைகளை சொல்லிட்டோம். இப்ப கர்மேந்திரியங்கள் இருக்குல்ல, வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு, இதுக்கெல்லாம் யாரு தேவதை? வாச்சோ அக்னிஹி எப்படி சார் தெரியும்? காதல் சொன்னாதான் தெரியும். நம்ம புத்தியில கண்டுபிடிக்கிற விஷயமே இல்லை. வாக்குக்கு தேவதை ஒண்ணு இருக்கு, அது யார்? அக்னி. அக்னிர்மே வாசி ஸ்ருதஹா வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அப்படி மகா வாக்கிய உபதேசமே பாருங்க. எங்க முதல்ல ருத்ரம் படிக்கும் போது யாரு வாக்குக்கு தேவதை யாரு? அக்னிர்மே வாசி ஸ்ருதஹா அப்படின்னு வாக்குக்கு அக்னி பகவான் தேவதை. ஹஸ்தயோர் இந்திரஹா இல்லையா, ஹஸ்தத்துக்கு பாஹோர் இந்திரஸ்திஷ்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் வேதத்துல இல்லையா. ஹஸ்தத்துக்கு இந்திரன் தான் தேவதை. பாதையோஹோ திரிவிக்ரமஹா பாதையோ விஷ்ணுஸ்திஷ்டது சொல்றோமா இல்லையா? கரெக்டா? இங்க எப்படி இல்ல மேப்பா இருக்கு பாருங்க. பாதையோஹோ அஸ்து திரிவிக்ரமஹா, திரிவிக்ரமஹான்னா இங்க விஷ்ணுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? 3 அடி நிலத்தை கேட்டதுனால அதனால பாதோ விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்த்வௌதை புருஷஹான்னு புருஷ சூக்தம் சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணு திரிவிக்ரம அவதாரம். அதுக்கப்புறம் பாயோஹோ மிருத்யுஹு இல்லையா, பாயு இந்திரியம் மிருத்யு. பாயு இந்திரியம் அப்படின்னாக்கா பாயு இந்திரியத்துக்கு மிருத்யு தான் கடவுள் அப்படின்னா, புதத்துக்கு மிருத்யு தான் அதிதேவதை. அப்புறம் உபஸ்தஸ்ய அதிதெய்வம் பிரஜாபதிஹி இல்லையா, பிரஜனனே பிரம்மா திஷ்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால உபஸ்தேந்திரியமாக இருக்கக்கூடியதுக்கு அதுக்குதான் பிரஜாபதி, பிரஜைகளை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய உபஸ்தஸ்யத்து அதிதெய்வதம் பிரஜாபதிஹி. அதுக்கப்புறம் இத சொன்னார். கர்மேந்திரியங்கள் சொல்லிவிட்டார், ஞானேந்திரியங்கள் சொன்னார். இப்ப பாருங்க, சமஷ்டி ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன? அந்தக்கரணம் அப்படின்னு சொன்னோம். அந்தக்கரணம்னா என்ன? மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இல்லையா. இதுக்கெல்லாம் மனசோ தெய்வத்தம் சந்திரஹா அப்படின்னாரு. சந்திரமா மனசி ஸ்ரிதஹா மனோ ஹிருதயே இல்லையா. நமக்கு வேதத்துல ப்ரூஃப் இருக்கு. மனசோ தெய்வத்தம் சந்திரஹா, புத்தேஹே தெய்வத்தம் ப்ரஹஸ்பதி. புத்திக்கு தெய்வத்தை ப்ரஹஸ்பதி இல்லையா. நம்ம தேவை அதனாலதான் அதை வச்சு பெரிய ப்ரஹஸ்பதி, இந்த அறிவு இல்லைன்னாக்க ப்ரஹஸ்பதினு கிட்டலாம் சொல்றோங்க இல்லையா, ப்ரஹஸ்பதி. அப்புறம் ருத்ரஸ்து இல்லையா, ஆகிருதி, நான் எனக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, அகங்காரம் இல்லை. எந்த காரியம் பண்ணாலும் நான் எனக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிதெய்வதம் ருத்ரம். ருத்ரம் தான் அகங்காரத்துக்கு தெய்வதை. அப்புறம் சித்தத்துக்கு தெய்வத்தம் என்ன தெரியுமா இல்லையா, க்ஷேத்ரஜ்ஞா, எல்லா க்ஷேத்திரத்தையும் அறியக்கூடியதாக இருக்கக்கூடியவர். சித்தமானது எல்லா தாட்டுக்கும் ஒரு லொகேஷனாக இருக்கக்கூடிய ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் தாட்ஸா இருக்கிறதுனால அது க்ஷேத்ரஜ்ஞனா வந்து ஆல் பவர்ஃபுல்லா இருக்கணும், எல்லா க்ஷேத்திரத்தையும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். நாம வாழ்க்கையில சந்தித்த எல்லாரையும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ வேணும்னு தெரியாது. 25 வருஷம் பொறுத்து நான் அவரை பார்ப்பேன். இன்னைக்கு பார்த்தவர் நம்ம பாத்துக்கு வந்தவர், ஏதோ ஒரு சின்ன உதவி ஹெல்ப் பண்ணாரு, இவரை மறந்துடலாம்னு நினைச்சா அவருக்கு எனக்கும் திடீர்னு ஒரு சம்பந்தம் வேணும். பொண்ணை பார்த்தேன் போலான்னு பார்த்தா அவருடைய பையன் தான். 2 பேரும் தெரியாம பேசிட்டு இருக்கோம். கடைசியில அட நீயா என் பொண்ணு தான்பா, அட நீயா என் பையன் தான்பா, சரியா கல்யாணம் ஆச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ஞாபக சக்தியானது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா. க்ஷேத்ரஜ்ஞன் எனக்கூடிய தேவதை தான் இந்த சித்தத்துக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தேவதைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்ரோத்திரத்துக்கு தேவதை இல்லையா, திக்கு தேவதை, சக்ஷுஷுக்கு சூரியன், தொக்குக்கு வாயு, ஸ்ரோத்திரத்துக்கு திக் தேவதை, ரசனாக்கு வருணன், கிராணத்துக்கு அஸ்வினி தேவதை, வாக்குக்கு அக்னி, ஹஸ்தத்துக்கு இந்திரன், பாதத்துக்கு திரிவிக்ரமர், வாயுக்கு மிருத்யு, உபஸ்தத்துக்கு பிரஜாபதி, மனசுக்கு சந்திரன், புத்திக்கு ப்ரஹஸ்பதி, அகங்காரத்துக்கு ருத்ரன், சித்தத்துக்கு க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பண்ணா. இந்த தேவதைகள்லாம் எங்கிருந்து உண்டானார்கள் யா,
அவர்கள் எங்கே இருந்து கொண்டு என்னை வேலை செய்கிறார்கள், அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்போ இல்ல அந்த லிங்க் இருந்தா தானே பண்ணும். திகாத்யாக தேவதாக சர்வாஹ ஆதி சத்வாம்ச சம்பவாஹ சம்மிதா இந்திரியஸ்தானேஷு இந்திரியானாம் சமந்ததஹ நிகிருண்ணந்தி அனுகிருண்ணந்தி பிராணி கர்மானுரூபதஹ. தேவதைகள் எல்லாம் சும்மா நினைக்காதீங்க, நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஆள் இங்க இருக்கணும், என்கிட்ட இருக்கணும் இல்லையா. நான் இன்னைக்கு பண்றதெல்லாம் நான் யாரையும் ஏமாற்ற முடியாதுன்றது இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் கடவுளுக்கு இல்லையா. அரசன் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் எப்படி இந்த கணக்கெல்லாம் வச்சுக்க முடியும்? நம்ம பண்ணக்கூடிய கணக்கெல்லாம் அந்தந்த தேவதைகள் தான். திகாத்யாக சர்வா தேவதாக. இப்ப நாம பார்த்த இந்த திக் தேவதையோ, வாயுவோ, சூரியனோ, வருணனோ, அஸ்வினி தேவதையோ, அக்னியோ, இந்திரனோ, திரிவிக்ரமரோ, மிருத்யுவோ, பிரஜாபதியோ, சந்திரனோ, பிரகஸ்பதியோ, ருத்ரனோ, கஷேத்திரஜனோ, இந்த தேவதைகள்ல சர்வா தேவதாக. இந்த தேவதைகள் எல்லாம் திக்குல ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் காதி சத்வாம்ச சம்பவாக ஆகாசம் முதலிய சத்துவ குணங்களிலிருந்து உண்டானவர்கள் தான். ஈஸ்வர ரூபமாக காரண சரீரமாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன் சொன்னாலே பிராக்யன் ஈஸ்வரன் சொன்னோம் இல்லையா. காரணமாக எதுல இருந்து எந்த காரணத்திலிருந்து வந்தாங்கன்னு தெரியுமா இல்லையா. இந்த சத்துவ குணத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த தேவதைகள் எல்லாம் இல்லையா. சத்துவ பிரதானாக தேவதாக அப்படின்னு நம்ம உபநிஷத்தெல்லாம் பார்த்திருக்கோம். சத்துவ குணத்திலிருந்து வந்தவர்கள் தான். திகாத்யாக தேவதாக சர்வாக காதி சத்வாம்ச சம்பவாக. காதி கா முதலிய, கம் ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பூமி அப்படின்ற இந்த அஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய சத்துவாம்சத்துல எப்படி ஸ்ரோத்ரம், துவக்கு, சக்ஷுஷ், ஜிஹ்வா, கிராணம்னு 5 இந்திரியங்கள் வந்ததோ, அது 5 இந்திரியங்களுக்கு உரித்தான தேவதைகள் அந்த சத்துவ குணத்தினால அதிதெய்வமா உண்டாச்சு. நம்ம அத்தியாத்மகமாக இதை புரிந்து கொள்ளாரோம், அதிதெய்வீகமாக புரிந்து கொண்டோம்னா ஆனால் அந்த தேவதைகள் எல்லாம் அந்த சத்துவ குணங்களிலிருந்து உண்டானவர்கள். இந்திரியஸ்தானேஷு இந்திரியானாம் சமந்ததாக. இந்திரியங்களுடைய ஸ்தானத்துல எது கண்ணாகவும் காதாகவும் மூக்காகவும், கண்ணு காது மூக்கு நாக்கு செவி அப்படின்னு சொல்றது. இந்த 5 ஸ்தானங்கள்ல இந்திரியானாம் சமந்ததா, இந்திரியங்களை சுற்றிலும் இருந்து கொண்டு அது மாத்திரம் இல்ல, அந்த தேவதைகள்லாம் என்ன தெரியுமா பண்ணின்றது, பிராணி கர்ம அனுரூபதா. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிராணிகளுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்தவாறு நிகிருண்ணாதி அனுகிருண்ணாதி. புண்ணியம் செய்தவர்களுக்கு அனுகிரகம், பாபம் செய்கிறவர்களுக்கு நிகிரகமும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவன் என்ன பண்றான்றது தப்பிக்கவே முடியாது. எல்லாம் இவன் பண்றதெல்லாம் பண்ண வெரி ஈஸி. இன்னைக்கு ஏமாத்துறதுன்றது ஈஸி, பட் யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ் ஒன் டே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு வேணா என்ன ஏமாத்திட்டு போலாம், பட் he has to pay one day. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தான் சொல்றான் இல்லையா. இப்படி திக்குதலான தேவதைகள் எல்லாம் கிரமமா ஆகாசம் போன்ற பூதங்களுடைய சத்துவம்சத்திலிருந்து உண்டானவர்கள். அவர்கள்லாம் அந்தந்த இந்திரிய ஸ்தானங்கள்ல இருந்துட்டு சாநித்தியத்தை அடைஞ்சு, சாநித்தியா இல்லையா, அதுல இருந்து கொண்டு சம்ஸ்திதாக சம்மிதாக சமந்ததா இல்லையா, அந்தந்த சாநித்தியத்தை கொண்டு அந்தந்த பிராணிகளுடைய கர்மாக்களை அனுசரித்து நிகிருண்ணந்தி அனுகிருண்ணந்தி. புண்ணியம் செய்தவர்களுக்கு அனுகிருந்தந்தி, பாபம் செய்கிறவர்களுக்கு நிகிருண்ணந்தி அப்படின்னு சொல்லி இந்த பிராணிகள் செய்யும் கர்மாக்கும் மனிதனுடைய கர்ம ஜீவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்க தவிர அந்த தேவதைகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இந்த காரியத்தை பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் இதோட எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டு, இந்த சரீரம் இந்திரிய கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிராணன் அகங்காரம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றது பெரிய விசாரம் பண்ணும் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ரைட்டு சார், இந்த 5 பகவத்கீதையில சொல்லிட்டார். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா
தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அவர் சொல்லும் போது அப்ப புரியல. பகவத்கீதையில அவர் சொல்ல போறாரு பாருங்க. சரீரவாங் மனோபிஹி யத் கர்ம பிராரபதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ அப்படின்னு 18வது சாப்டர்ல சொன்ன விஷயத்தை ரொம்ப அழகா சொல்ல போறார். ஷரீர கரண கிராம பிராண அகம் அதிதெய்வதாக. சரீரம் இந்திரியங்களுடைய கூட்டம், பிராணன் அகம் அகங்காரம் அதிதேவதை. இந்த 5 தான் சரீரம் இந்திரியம் பிராணன் அகங்காரம் அதிதேவதை. ஏதே சர்வ கர்மனாம் நிஷ்பத்தௌ எல்லா கர்மாக்களும் நடப்பதற்கு ஹேதவஹா புரோக்தாஹா அப்படின்னு எதை மனசுல வச்சுன்னு சொல்ற. சரீரவாங் மனோபிஹி யத் கர்ம பிராரபதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமேனால் அவன் வாக்கு மனசு காயம் இது 3ஆலதான் செய்ய முடியும். இது 3ஆலதான் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணி ஆகணும் இல்லையா? காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத்துன்னு இதுதான் சொன்னார் ரமண பகவதி இல்லையா? சரீரம் வாக்கு மனசு. அதனாலதான் சரீரமும் வாக்கும் மனசும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தர்றாரு இல்லையா? நமக்கு எல்லா சாப்டர்லயும் பகவான் 13வது சாப்டர்லயும் 12வது சாப்டர்லயும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? வாக்கு மனசு காயம் இது 3 ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும். இதுக்குள்ள பேதம் வந்துருச்சுன்னா தகராறு தான், பாபம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சரீரம் வாங் மனசு தானே எந்த கர்மா பண்ணாலும் ஆரம்பிச்சாகணும். இந்த 3மே ஒரு காரியம் நியாயமா பண்ணாலும் விபரீதமா பண்ணாலும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ இல்லையா? உங்க கையில இருக்கக்கூடிய அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், பிருதக் சேஷ்டா, தெய்வம் ச அத்திர பஞ்சமம் தெய்வத்தம். எல்லாம் இந்த 4 நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரீரம் இருக்கு சார், இந்திரியம் தான் சார் எல்லாத்தையும் செய்யறது, பிராணம் செய்யறது சார், அகங்காரம் செய்யறது சார்னு புரிஞ்சுக்கிறோம். கடைசி அம்சமாக இருக்கக்கூடிய தெய்வம் பஞ்சமம் அந்த 5வது என்ன தெரியுமா இல்லையா? தெய்வம் அதுவும் உங்க கூட இருக்கு. அதை மறந்துடுறீங்க. நீங்க எந்த காரியம் பண்ணாலும் நான் உங்களோட இப்ப பேசுறேன்னு சொன்னா நான் பேசுறேன்ற எண்ணம் மாத்திரம்தான் இருக்கு. நான் படிச்சதுதான் புத்தின்றது இதெல்லாம் நமக்கு தெரியறதே தவிர இன்னைக்கு நான் பேசுறேன்னாக்கா அது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம நான் பேச முடியுமா? இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம நீங்க தான் உங்க காதுல தான் அது போய் விழுமா உங்ககிட்ட. இத எல்லாரும் மறந்து போய் பேசுறோம் இல்லையா? ஆனால்தான் பஞ்சமம் தெய்வத்தம் அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். இந்த 5வது கான்செப்ட மாத்திரம் விட்டுறீங்களேப்பா அப்படின்னாரு. இதுதானே முக்கியம். தெய்வத்தை விட்டுட்டு நம்ம பாக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனமே இல்லையே அப்படின்றதெல்லாம் சொல்றது. இதுதான் சொல்ற. சரீரம் இந்திரிய கூட்டம் பிராணன் அகங்காரம் தேவதை. இந்த 5 தான் எல்லா கர்மாவுக்கும் நிஷ்பத்தௌ சர்வ கர்மனாம் எல்லா கர்மாவுடைய நிஷ்பத்திக்கு உற்பத்திக்கும் காரணம் பஞ்சைதே ஹேதவஹா. இந்த 7 காரணங்கள் தான். இந்த 7 காரணங்கள் தெரியாம நீங்க எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? எப்படி நீங்க சொசைட்டில போய் நானும் ஒரு மனுஷன் உலாவ முடியும்? 5 தான் பா அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா முடிச்சிருக்கார். 421 ஸ்லோகமானது இதோட முடிஞ்சிருக்கு. இதனுடைய மேல் பாகம் கர்மா முன்னாடி செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப கர்மாவை அனுசரித்து தான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும்னா என்ன அர்த்தம்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் மேலோங்கும் உங்களுக்கு. இந்த மேலோ இருக்க குணத்தை ஒட்டி தான் உங்களுக்கு சாத்விகமோ ராஜசமோ தாமசமோ காரியங்களுக்கு உங்க மனசு உங்களை தூண்டும். உங்களுடைய மனசானது என்ன தூண்டுறதோ அதுதான் உங்களுடைய காயமானது செய்யும். இந்த சாத்வீகமாகவோ ராஜசமாகவோ தாமசமாகவோ இருக்கும். இப்படி இருக்கிறதுனுடைய பலன்தான் புண்ணியமாகவோ பாபமாகவோ பரிமளிக்கிறது. இதுதான் தியரி ஆஃப் கர்மா அப்படின்னு அடுத்தது சொல்ல போறார். இதை